திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு காரணமான காவலர்களை சாகும் வரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேசிய செட்டியார் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அஜித்குமார் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதுடன் சட்ட போராட்டம் நடத்துவதற்காக 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறை மரணங்கள் நடப்பதாக தெரிவித்தார். சட்டத்துக்கு புறம்பாக ஒரு லாக்கப்பை வைத்துக் கொண்டு விசாரணை என்ற பெயரிலே இது போன்ற பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். அதேபோல் விசாரணை என்ற பெயரிலே பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்களா என்பதை நம்முடைய சட்டம் ஆய்வு செய்ய வேண்டும், கோர்ட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சாகும் வரை சிறையில் இருக்கக்கூடிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.